காதலர் தினம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது சாக்லேட்டுகளும் ரோஜாக்களும் தான். ஆனால் இந்த கொண்டாட்டத்திற்கு பின்னால் ஒரு சோகமான மரணமும் துணிச்சலான போராட்டமும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? பிப்ரவரி 14ஆம் தேதி எப்படி காதலுக்கான நாளாக மாறியது? வாருங்கள், அந்த கரிய வரலாற்றை தோண்டி பார்ப்போம். கிபி 3ஆம் நூற்றாண்டில் ரோம் பேரரசை 2ஆம் கிளாடியஸ் ஆட்சி செய்து வந்தார். அவர் ஒரு விசித்திரமான சட்டத்தை போட்டார். திருமணமான ஆண்கள் நல்ல வீரர்களாக இருக்க மாட்டார்கள் என்று நம்பிய அவர் இளைஞர்கள் திருமணம் செய்ய தடை விதித்தார். ஆனால் வாலண்டைன் என்ற பாதிரியார் இந்த அநீதியை எதிர்த்தார். காதலிப்பவர்களுக்கு ரகசியமாக திருமணம் செய்து வைத்தார். இது மன்னருக்கு தெரியவர வாலண்டைனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. சிறையில் இருந்தபோது அங்கிருந்த சிறைக்காவலரின் பார்வையில்லாத மகளுடன் வாலண்டைன் நட்பாக இருந்தார். வாலண்டைனின் நம்பிக்கையால் அந்த பெண்ணுக்கு பார்வை திரும்ப கிடைத்ததாக ஒரு கதை உண்டு. அவர் தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு அந்த பெண்ணுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் ஃப்ரம் யுவர் வாலண்டைன் என்று கையெழுத்திட்டார். இதுதான் உலகின் முதல் வாலண்டைன் கடிதமாக கருதப்படுகிறது. இன்னொரு பக்கம் பிப்ரவரி பாதியில் ரோமானியர்கள் லூப்பர்காலியா என்ற திருவிழாவை கொண்டாடினர். இது செழிப்புக்கான விழா. 5ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கெலாசியஸ் என்ற போப் இந்த திருவிழாவிற்கு பதிலாக பிப்ரவரி 14ஐ புனித வாலண்டைன் தினமாக அறிவித்தார். காலப்போக்கில் அது காதலை கொண்டாடும் நாளாக மாறியது. இன்று வணிக ரீதியாக இது பெரிய மாற்றங்களை சந்தித்தாலும் இதன் அடிப்படை என்பது அன்பிற்காக ஒரு மனிதன் செய்த தியாகம்தான். இந்த தியாக வரலாற்றை கேள்விப்பட்ட பிறகு உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.